எல்லாம் உடுத்தி என் நகை ஆபரணங்களை எல்லாம் மாற்றி இப்ப அர்ஜுன மகாராஜரை காண்பதற்காக நான் வந்துட்டேன். இதுக்கு மேலேயாவது என்கிட்ட முகம் கொடுத்து பேசுவாரான்னு பார்க்கலாம். என்னங்க என்னங்க என்னை கண்டு என்னை பார்த்து சிரிக்கின்றார் இந்த பார்த்தீப நச்சுனர். என்னை கண்டு நகைக்கிறார் இந்த காண்டீப நச்சுனர். இப்போ என் தாதிமார்களோட என்னங்க தாதி பெண்களா எனக்காக கொண்டு வந்திருக்கோம் முத்த பல்லாக்கினை எனக்கு கொடுத்து என் கணவருக்கு கொண்டு வந்த தங்க பல்லக்கில் அவரை ஏற்றி அலோலம் என்று சொல்லி பாங்கி முதல் 10 சுத்து கோட்டை வாசல் வரை இதோ பளிங்குமா மண்டபத்திற்கு வந்துட்டோம். என்னங்க நீங்க ரொம்ப தூரமா நடந்து வந்ததுல ரொம்ப களைப்பா இருக்குங்க. அதனால இங்க பாருங்க, எனக்கு பசிக்குதம்மா. இதுதான் என்னுடைய பஞ்சனை. சரி, இதுல அமருங்க. என் தாதிமார்களை உடன் அழைத்து உங்களுக்கு என்ன பண்ணுது இப்ப பசி அத்துவதற்கு நான் சமையல் செய்யறேன். சமையல் செஞ்சு உங்களுக்கு பக்குவமா எடுத்து கொண்டு வரேங்க.
யாகசாலை வச்சிருவீங்க. சாப்பிடுங்க. என் உடன் இருக்கும் 1000 தாதிமார்களுக்கும் எனக்கும் வந்திருக்கும் என் கணவருக்கும் சேர்த்து இத்தனை பேருக்கு சமைச்சு சாதம். ஆனா அனைத்து சாதத்தையும் சாப்பிட்டவர் யாராவது ஈஸிதான் கேட்பீங்களா? இல்ல அதுவும் இல்லையா? அனைத்து சாதங்களையும் அவர் ஒருவரே உண்டு விட்டார். ஏங்க உண்மையில் இவர் மனித பிரவிதானா? எவ்வளவு பசி இருக்குது. அதனால ஏங்க மீண்டும் சாதம் சமைக்க என்ன சற்று நேரம் ஆகலாம். அதனால என்னுடைய அந்தபுரம் போலாம் வாங்க. என்ன எங்கம்மா கூப்பிடுற? இவரது சிரிப்பை கண்டாலே இன்று வித்தியாசமாக தெரிகிறது. நானும் உன்னை போல ஒரு பெண் தான். தாங்கள் என்னை போல் பெண்ணா? ஆமா. அம்மா தாங்கள் யார்? நானோ வனத்தில் வாழக்கூடிய வனபத்ரகாளி. இந்த வனத்தை காத்து ரசிக்கக்கூடிய வனபத்ரகாளியா? ஆமாமா. தாயே, பெண் என்றால் பேயும் மனமிருக்கும் என்று சொல்வார். அர்ஜுன மகாராஜனை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சரி சிறுவயதில் சிவபெருமான் இடத்தில் பெற்ற வரத்தின் பிரகாரம் நான் அவரை வழிமறித்து சத்திய கோட்டில் நிக்க வச்சிருந்தேன். ஆனால் பெண்ணாய் பிறந்த நீயே இந்த பெண்ணுக்கு தீங்கு நினைத்து விட்டாயே. தாயே, செய்வது முறையா? நீ செய்தது அநீதி அல்லவா? எங்கு சென்று விட்டார் என்னுடைய கணவர்? அம்மா 3 வடம் கடந்து போயிருப்பான். வடக்கை நோக்கி ஒரு காத வழி யோசனை தான் சென்று இருப்பார். காத வழி தான் சென்று இருப்பார். ஆமா. ஆகட்டும் தாயே, ஆகட்டும். உங்களிடத்தில் விடைபெறுகிறேன். நானே பார்த்து நான் சென்று வருகிறேன். மண்ணிலே விதை ஒன்று விழுந்து அது மரம் என்று ஒன்று முளைத்தா அந்த மண்ணை விட்டு மரம் எங்காவது சென்று விடுமா? அந்த மரத்தை விட்டு அதனுடைய நிழல் வேறு எங்காவது தாண்டி சென்று விடுமா? என்னை விட்டு நீங்கள் பிரிந்து செல்வதற்கு என்ன சுவாமி அப்பேற்பட்ட விதி ஏற்பட்டிருக்கிறது? ஏலக்கண்ணி சுவாமி, நீ எனக்கு பிறந்தவள். மனத்தால் உன்னைத்தான் நான் மணந்து கொள்வேன். அந்த அத்துணையும் மணந்து கொள்வது ஈசனிடத்தில் வரங்களை பெற்றவன். உண்மைதாங்க. நிச்சயமாக கைலங்கிரிக்கு சென்று வரும்போது உன்னை நிச்சயமா கல்யாணம் செய்து போவேன். இன்னைக்கு தான் நீங்க சிவனை பார்க்க வேண்டும் என்று கைலங்கிரிக்கு போறீங்க. ஆமா. ஆனால் சிறு வயதிலேயே அந்த சிவபெருமானை கண்டு உங்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று வரம் பெற்று வந்தவன் நான். இங்கிருந்து கைலங்கிரி எத்தனை தொலைவு இருக்கிறது? அங்கு சென்று உங்களுக்கு முன்னால் சென்ற முனிவர்கள் எல்லாம் அந்த கர்த்தரை காண வேண்டும் என்று கால்களுக்கு தவம் செய்து
அவர்கள் இருந்த இடத்துல புத்தாக வளர்ந்து போய் நிக்குதான். அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் ஊனாகுடி போல் பறந்து அவர்கள் சிரசில அதாவது குருவியும் கோட்டானும் கூடு கட்டி குஞ்சு பொறுத்து வாழுதான். அப்படி இருக்கும் பொழுது சுவாமி பக்கத்திலே போறதான் அங்க போய் நீங்க தவம் செஞ்சு எப்ப சிவபெருமானை காண்பது, எப்பொழுது வரம் பெறுவது, எப்ப என்ன வந்து மறப்பது? நீங்கள் வரும் வரை இந்த கருத்த கூந்தல் இப்படி கருத்தே இருக்குமா? இந்த கருத்த கூந்தல் வெளுத்து போயிருச்சுன்னா நீங்க கண்ணெடுத்து பாப்பீங்களா? அம்மா இலையை முட்டு முகம் சோர்ந்து போனா முகம் கொடுத்து பேசுவீங்களா? என் எழுந்த நின்று மார்பு சரிஞ்சு போயிருச்சுன்னா என்னை ஏறெடுத்து பார்ப்பீங்களா? நீங்க எப்ப வரம் வாங்குவது, எப்ப வந்து என்னை திருமணம் செய்து சுவாமி? உன் முத்தமுகம் சோறாத பிடிக்கும், உன் அழகும் இளமையும் இப்படியே இருக்க உனக்கு முதல் வரம். ஓ, முதலில் இந்த ஏழக்கண்ணிக்கு வரம் பெற்று பின்புதான் உங்களுக்கு பாத்திரக்கணை வர பெறுவீர். ஆமாம்மா. ஆகட்டும் சுவாமி, நீங்கள் சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் பிறந்தவர். அதனால இது போலவே வரமாகி வரும் வழியில் என்னை திருமணம் செய்வேன் என்று எனக்கு சத்தியம் செய்துவிட்டு புறப்படுங்கள். ஆகட்டும் அம்மா, நிச்சயமாக உனக்கு திருமணம் செய்வேன். ஆகட்டும், போய் புறப்படுங்கள். வெற்றியுடன் திரும்பி வருவீர்களாக. கேளும் சபையோர்களே, இதுக்கு பேரு தவச மரம். ஒரு கோயில் ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் நடத்தினா அது கலசத்துல நிறைய தானியத்தை கொட்டுறோம். அதனால இந்த தவச மரத்துல உங்க வீட்டுல உள்ள தானியம் கொண்டு வந்து இந்த மரத்தடியில கொட்டி கொஞ்சம் தானியம் கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு போய் உங்களை வீட்டுல, அதாவது கருப்பாக இருக்கக்கூடிய தானியங்களை தவிர்த்து மற்ற எந்த தானியமாக இருந்தாலும் நீங்க விழிச்சு போட்டிருக்கிற அந்த புடவையில கொட்டிங்க. அதே போல அதாவது குழந்தை இல்லாத தாய்மார்கள் யாரேனும் இருந்தால் தலையோட தண்ணி ஊத்திட்டு மரத்தடியில் வந்து இருங்க. கருடன் காட்சி அளித்த பிறகு அவர் தோல்னா பையில் இருக்கக்கூடிய மலர்களையும் கனிகளையும் மேலிருந்து போடுவாங்க. பூவோ எலுமிச்சை மலம் போடுவாங்க. அந்த குழந்தை இல்லாத தாய்மார்கள் தலையோட தண்ணி ஊத்திட்டு வந்து ஒரு மனதா அதாவது வேண்டிக்கிட்டு மரத்தடியில் நில்லுங்க. அப்படி ஒருவேளை கனி கிடைத்தா கண்டிப்பா அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கும் என்பது புராணங்களின் விதிப்படி நிச்சயம். வீட்டுல கருந்தானியத்தை தவிர மற்ற தானியங்கள் எந்த இருந்தாலும் சரி, பருப்பா இருந்தாலும் சரி, அரிசியா இருந்தாலும் சரி, இல்ல பச்சை பயிறு அவரைக்கொட்டை எதை வந்தாலும் சரி, கொண்டாந்த தானியத்தை போட்டு கொஞ்சம் தானியத்தை வாங்கிட்டு போங்க. உங்க குடும்பத்துல போய் வச்சுக்காங்க. என்றென்றைக்கும் தானியங்கள் குறையாத சுகசிரியா இருக்கும். வீட்டுல சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாம இருக்கும். ஆமா. அந்த நேரத்தில்